பக்தன் சொல்லுகிறார், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவதுதான் ஜெபத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு காரியம். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க உங்க காரியத்தை, ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு நீ கவனிக்கணும்ல. அதுக்குதான் அமைதியா காத்திருப்பாரு. என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல நான் ரட்சிக்கப்பட்டு கத்தருக்குள்ள வந்த ஆரம்ப காலத்துல ஜெபிக்கணும்னு சொல்லி நானே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்காமலே வந்துருவேன். நான் போய் ஜெபிச்சுட்டேன், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தா தெரியாது. கொஞ்ச காலத்திற்கு பிறகுதான் நான் இதை விளங்கி கொண்டேன். நான் மட்டும் பேசுவது அல்ல ஜெபம், ஆண்டவர் என்னோடு பேசணும், அவர் எனக்கு பதில் கொடுக்கணும், அவர் சொல்லதை நான் கவனிக்கணும் என்பதை விளங்கி கொண்டேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போன விசாரிப்பாரு,